திருப்பதி அருகே செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 32 தமிழர்களின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நியூஸ்7 தமிழிடம் பேசிய அவர்கள் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா ஆந்திரா போனாக்கா எங்களுக்கு நாங்கள் இந்த இடம் போனாக்க தான் எங்களுக்கு இந்த ஊர் விட்டு போனால் நாங்கள் 1000 ரூபாய் செலவு பண்ணி போனாக்க தான் எங்களுக்கு அந்த 100 ரூபாய் கூலி கொண்டு உண்டு, எங்களுக்கு இல்லைன்னா இல்லை. அதனால நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் 40 வயசில் 1.5 வயசு குழந்தைய விட்டு சேர்த்துட்டாங்க, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. அது மருமக எங்கள் வீட்டில் இருந்துக்கணும், அக்காவுக்கு நிம்மதி இல்லை. அதனால நம்ம போய் கோயிலை கும்பிடணும் வந்தால் எங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கலாம் வந்துட்டு அதனால போனதுனால அவங்கள கொண்டாந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு கஞ்சி காய்ச்சி கொட்டிக்கிறதுக்குன்னு எங்களுக்கு வழி இல்லை சார். நாங்கள் எப்படி சார் இருக்கணும், பசங்க இருக்க மாட்டேங்குது சார். நாங்கள் பசங்களை வச்சுன்னு எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை சார். எங்களுக்கு நீங்கள் தான் அந்த அம்மா தான் சார் எங்களுக்கு காப்பாற்றி விடணும் சார். எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நாங்கள் மலையில் கிடக்குறோங்க, எங்களுக்கு பள்ளிக்கூடம் எதுவும் எந்த வசதியும் இல்லை சார். நாங்கள் அந்த அம்மா தான் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு மீட்டு தரணும். சாமி கும்பிட தான் போனாங்க. சாமி கும்பிட போன இடம் ஆந்திரா போலீஸ் செம்மர வெட்ட வந்தாங்க அப்படின்னு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க.